டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மனிதனின் மறுபக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வாழ்க்கையில் எத்தனையோ கனவுகளுடன் பயணிக்கும் ஒருவர் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொண்டு வெற்றியை கண்டார் என்று ஒரு ரீதி இருக்கிறது. கனவு ஒன்று, நடந்தது ஒன்று அப்படின்னு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பல வெற்றிகளையும் கொண்டாடி இருக்காங்க. இருந்தாலுமே இவருடைய கனவு எப்படின்னா, தான் ஒரு இயக்குனராக வரணும், படிக்கும் காலகட்டத்திலே தான் ஒரு இயக்குனராக வரணும் அப்படின்னு கோடம்பாக்கத்துல ஒரு சின்ன சைக்கிளை எடுத்துக்கிட்டு சுத்தி சுத்தி வந்தாரு. ஆனா அவருடைய பாதை எப்படி அமைஞ்சது அப்படின்னா, ஒரு கவிஞராக, ஒரு பாடலாசிரியராகத்தான் இவருடைய பயணம் இருந்தது, தொடர்ந்தது, அமைந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். நான் முத்துக்குமாரோடைய வாழ்க்கை என்பது ஒரு வித்தியாசமான பயணம். பார்க்கலாமா? நான் முத்துக்குமார் அவர்கள் அப்படின்னு சொன்னோன்னே உங்க மனசுல என்னென்ன பாடல்கள் ஓடும்? அடேங்கப்பா, 1500 பாடல்கள் அப்படின்னா பெரிய விடயம். 12-13 ஆண்டுகள் அவருடைய பாடல் எழுதப்பட்ட இந்த காலகட்டம் என்பது 12-13 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்திற்குள் 1500 பாடல்கள் அப்படின்னா அது சாதாரண விடயம் கிடையாது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5-6 பாடல்களுக்கு வரிகள் செதுக்கப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ இப்படி ரொம்ப தன்னை பாடலுக்காக அர்ப்பணித்து, அதே நேரத்துல தமிழ் மீது கொண்ட ஒரு காதல் அப்படின்னு கூட சொல்லலாம், புத்தகத்தின் மீது கொண்ட இன்னும் ஒரு காதல் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாம் சேர்த்து வைத்து ஒரு கவிஞனாக தன்னை அப்படியே செதுக்கி பாடலாசிரியராக தன்னை வடிவமைத்து கொண்ட ஆற்றல் நான் முத்துக்குமார் அவர்களுக்கு இருக்கு. அப்ப முத்துக்குமார் அவர்களுடைய வாழ்க்கை எப்படின்னா, காஞ்சிபுரம் தான் அவருடைய ஊரு. அப்பா பார்த்தீங்கன்னா தமிழ் ஆசிரியர். அப்போ கண்டிப்பா தமிழ் மீது அவருக்கு பற்று அதிகமாகத்தான் இருக்கும். அப்பாவினுடைய வழிகாட்டல், எப்படி ஒரு கவிஞர், எப்படி ஒரு கதை எழுதுவது, எப்படி ஒரு சிறுகதையை ஆக்குவது அப்படின்னு அனுபவ ரீதியாக பல விடயங்களை கற்று தனக்குள் எடுத்துத்தான் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நான் முத்துக்குமார் அவர்களை பார்த்தீங்கன்னா 4-5 வயது இருக்கும்போதே அவங்க அம்மாவை இழந்துடுறாங்க. அப்போ அதிகமாக தனிமையில் இருந்த காலகட்டம் தான் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வளர வளர அப்பா தமிழ் ஆசிரியர், அதனால அவருக்கு தமிழ் மீது அதிக நாட்டம் இருக்கிறதுனால நிறைய புத்தகங்களை வீட்டில் வாங்கி வைப்பாங்களாம். கிட்டத்தட்ட 1,00,000 புத்தகம் அவங்க அப்பா வீட்டில் வாங்கி வச்சிருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முத்துக்குமார் அவர்கள் என்ன பண்ணுவாங்களா, அப்பா வாங்கி வைத்த அந்த புத்தகங்களை எடுத்து வாசிக்கிறது அவருடைய பொழுதுபோக்கா இருந்தது. அதனாலதான் என்னன்னா, நான் முத்துக்குமார் அவர்கள் கவிஞராக, பாடலாசிரியராக வெளிப்படுத்திய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் பயணிக்கும் காரா இருக்கட்டும், ஆஃபீஸா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற இடமா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அவருடைய சூழல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் வச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 8 புத்தகங்கள். ஏன்னா அவர் இருக்கும் இடத்தை பொறுத்து, அவருடைய மனநிலையை பொறுத்து வாசிப்பு தன்மை மாற்றம் அடைகிறதுனால கிட்டத்தட்ட 8 புத்தகங்களை வச்சு ஒரு நல்ல வாசிக்கிற பழக்கமும் அவருக்கு இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நான் முத்துக்குமார் அவர்கள் சின்ன வயதிலேயே கவிதை எழுதியிருக்காங்க. எத்தனை வயது தெரியுமா? 2ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே அவர் கவிதை எழுத ஆரம்பிச்சதா சொல்லியிருக்காங்க. இப்போ 7-8 வயது இருக்கும்ல, அப்போ அந்த வயதிலேயே ஒரு கவிதை எழுதுறாங்க. சின்ன கவிதை அப்படின்னு சொல்லலாம். இந்த கவிதை என்னன்னா, பூந்தளிர் அப்படின்னு ஒரு இதழில் வெளிவருது. இதை அவங்களுடைய வகுப்பு ஆசிரியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த புத்தகத்தை வாங்கி அழகா அதை வெட்டி அந்த கலண்டரினுடைய அந்த தடிப்பமான பகுதி இருக்குல்ல, அதுல ஒட்டி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய கிளாஸ் ரூம்ல பிளாக் போர்டுக்கு பக்கத்துல எல்லாரும் பார்க்குற விதமாக அப்படியே மாட்டி வச்சிடறாங்க. இது ரொம்ப நாள் அந்த வகுப்பறையில் அப்படியே இருந்ததையும் இவர் பார்த்திருக்காரு. அந்த பூந்தளிர் அப்படின்ற இதெல்லாம் தன்னுடைய கவிதை வந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் வகுப்புக்கு பிறகு ஒரு கவிதைக்கு அடுத்தபடியா ஒரு சிறுகதை எழுதுறாங்களாம். இந்த சிறுகதை எப்படி இருக்கு தெரியுமா? சந்தை, மார்க்கெட் அப்படின்ற ஒரு விடயத்தை பத்தி எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்பா கிட்ட போய் கொண்டு போய் கொடுத்தோன்னா அப்பா அந்த கதையை வச்சுட்டு அப்படியே கொடுத்துட்டாராம். ஒண்ணுமே சொல்லலையா. இவருக்கு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி மனசுல இருந்து சரின்னு போயிட்டு அடுத்த நாள் தூங்க போயிட்டாங்க. காலை 4:30 மணி அளவில் அப்பா எழுப்புறாங்களாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சைக்கிளில் அப்பா மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் காலை வேளையில் மார்க்கெட் எப்படி இருக்கும், நிறைய பேர் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு போவாங்க. மொத்த வியாபாரிகள் வாங்கிட்டு போவாங்க. அப்போது அங்கே பழங்கள் விற்கிறது, நிறைய பேர் வாரது, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வாழை தார்கள் இறங்குவதும், வாழை இலைகள் இறங்குவதும், அதை எடுத்துட்டு போகிறது, ஒவ்வொரு விதமான பூக்கள், அதனுடைய வாசனை, அந்த பொருட்களுடைய விலை, பேரம் பேசுறது அப்படின்னு அது ஒரு மிகுந்த சலசலப்பான ஒரு இடமா இருக்கிறத அப்பதான் அவர் பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி அவர் சந்தைக்கு போனதே கிடையாது. அப்போ இதையெல்லாம் பார்த்த பிறகு கொஞ்ச நேரத்தில் அப்பா சொல்றாங்களாம், சரி வாங்க வீட்டுக்கு போகலாம்
அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டு இப்போ கேட்குறாங்களாம் சந்தையில் என்ன நடந்தது அப்படின்னு. அப்போ இவர் வந்து நிறைய விடயத்தை சொல்கிறாராம். அப்போ நீங்கள் இப்போ சொல்கிறதுக்கும் உங்களுடைய கதை, நீங்கள் எழுதிய கதை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாராம். 3ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவர்களே யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் எழுதின அந்த முதல் கதையை கிழித்துட்டு இப்போ புதுசாக ஒரு கதை எழுதுங்க சந்தையை பற்றி அப்படின்னு அப்பா முத்துக்குமார் அவர்களுக்கு சொன்னாங்களாம். நான் முத்துக்குமார் அவர்களுடைய வாழ்க்கையில் அப்பாவினுடைய பங்களிப்பு என்பது ஒரு பெரிய அளவாக பார்க்கப்படுகிறது. காரணம், ஒரு மனிதனுக்கு வந்து வெற்றியை கொடுப்பது வந்து வெறுமனே ஏட்டில் இருக்கும் கல்வி அல்ல, அனுபவத்தில் பெரும் கல்வியும் வெற்றியை அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் முத்துக்குமார் அவர்கள் முதல்ல வந்து மார்க்கெட்டுக்கு போய் சந்தை எப்படி இருக்குன்னு பார்த்தார்ல, அது மாதிரி அவங்க அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரயில்வே ஸ்டேஷன், இந்த பஸ் தரிப்பிடங்கள், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வைத்தியசாலைகள், மக்கள் அதிகமாக கூடும் இடங்கள், இந்த நூலகம், இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கூட்டிட்டு போய் காட்டுவாங்களாம். கூட்டிட்டு போய் காட்டிட்டு இப்போ இதையெல்லாம் பார்த்து அனுபவ ரீதியாக உள்வாங்கி ஒரு கதை எழுதுங்க, கவிதை எழுதுங்க அப்படின்னு ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க. அதான் எப்பொழுதுமே நான் முத்துக்குமார் அவர்கள் சொல்லுவாங்களாம், பொதுவாக வந்து ஒரு கவிஞருக்கோ ஒரு எழுத்தாளருக்கோ அல்லது ஒரு வசன கர்த்தாவுக்கோ பாடலாசிரியர் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு முதுகிலும் ஒரு கண் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சுத்தி வர நடக்கும் விடயங்களை எல்லாம் உள்வாங்கி எழுதும் ஆற்றல் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் நீங்க எல்லாத்தையும் உன்னிப்பா எடுப்பீங்க. நீங்க எடுத்து படைக்கும் இந்த ஆற்றல் என்பது உங்கள் பாடல்களையோ அல்லது உங்கள் கவிதைகள், கதை, இது எதுவாக இருந்தாலும் ரசிப்பவர்களுடைய அந்த எண்ணம் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்ற விடயத்தை பார்க்கக்கூடியதா இருக்கு. சிவாஜி அவர்கள் கூட நான் முத்துக்குமார் அவர்கள் சொன்ன ஒரு விடயத்தை சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அவர்கள் வீட்டில இருந்து கிளம்பி படம் எடுக்கும் இடத்துக்கு, அப்படி இல்லைன்னா எங்கேயாவது போகும்பொழுது கூட வெறுமனே சாதாரணமாக போக மாட்டாங்களாம். எப்பொழுதுமே ஜன்னலுக்கு வெளியில என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்ப்பாங்களாம். ஒரு மனிதன் எப்படி பாதையிலே நடக்கிறார், அவர் என்ன செய்கிறார், அவருடைய தொழில் ரீதியான துறையிலே அவர் என்னென்ன விதமாக கையாளுகிறார், இப்போ ஒரு வேலையை செய்யும் பொழுது அவங்களுடைய முகபாவம் எப்படி இருக்கிறது, அவங்களுடைய உடல் மொழி எப்படி இருக்கிறது, அவங்க எப்படி பேசுவாங்க, இதையெல்லாம் உள்வாங்குவாங்களாம். அதே நேரத்தில் தன்னை ஒரு துறைக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஆளுமையாக வளர்த்து கொள்ளும் ஒருவருக்கு வந்து எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடிய தூர நோக்கு பார்வை கண்டிப்பா இருக்கணும், அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. அப்ப அதே மாதிரிதான் நான் முத்துக்குமார் அவர்களும் தன்னுடைய துறையிலே ஒரு தூர நோக்கு பார்வையில பல விடயங்களை எழுத ஆரம்பிக்கிறாங்க. நான் முத்துக்குமார் அவர்களுடைய வாழ்க்கையில இன்னொரு முக்கியமான விடயம் என்னன்னா, வசந்த பாலன் அவர்களுடைய படைப்புல வந்து வெயில் அப்படின்னு ஒரு படம் வருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பாடல் எழுதி கொடுக்குறாரு. அவரை கூப்பிட்டு 500 ரூபாய் காசுல வந்து அவர் என்ன எழுதி கொடுக்குறாருன்னா, காதல் வானொலி எழுதிய கவிஞர் அப்படின்னு எழுதி கையெழுத்து இட்டு கொடுக்குறாரு, அன்பா கொடுக்குறாரு. இந்த காசை கடைசி வரை பாவிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனா முத்துக்குமார் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அடுத்த நாளை வந்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த 500 ரூபாய் பணத்தை செலவு பண்ணிடுறாங்க. நான் முத்துக்குமார் அவர்கள் வந்து எப்பொழுதும் அவருடைய பொழுதுபோக்கு என்ன தெரியுமா, அதிகமான புத்தகங்களை வாசிப்பது. தன்னை சுற்றி எப்பொழுதும் நிறைய புத்தகங்கள் இருக்கிறது அவருக்கு பிடிக்குமா. வித்தியாசமான புத்தகங்கள், வித்தியாசமான கவிதை நடைகள், வித்தியாசமான கதை களஞ்சியங்கள், இது எல்லாமே எடுத்து வாசித்து தன்னுடைய ஆற்றலையும் தன்னுடைய கவிதை அழகையும் மெருகேற்றிய ஒரு எண்ணம் அவருக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, உலக சினிமா எல்லா நாட்டினுடைய படங்களையும் வாங்கி பார்ப்பாங்களாம். ஏன்னா இந்த படங்கள் எப்படி எடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த படத்தினுடைய கதை அம்சம் எப்படி இருக்கிறது, அவர் இயக்குனராக வரணும்னு ஆசைப்பட்டார் இல்லையா, இதுக்கு வந்து தன்னை ஒரு பயிற்சி பட்டறையாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக இந்த படங்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்க்கறதுனால அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இதுல அமைக்கப்பெற்ற காட்சிகளை வைத்து தனக்குள்ள ஒரு கவிதை வடிவத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. அப்ப புத்தகம் ஒரு பக்கம், படங்கள் ஒரு பக்கம், இது எல்லாமே சேர்த்துதான் தன்னுடைய ஒவ்வொரு படைப்பையும் அழகா வெளிப்படுத்துறாங்க. தான் ஒரு பெரிய இயக்குனராக வரணும் அப்படின்ற ஒரு ஆசையில வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல சேரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு சேர கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சென்னையில் இருக்கும் பச்சையப்பன் கல்லூரியில் வந்து தமிழில் வந்து எம்ஏ முடிக்கிறாங்க. அதற்கு பிறகு சென்னை பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி முடித்து டாக்டர் பட்டம் பெறுறாங்க. நான் முத்துக்குமார் அவர்கள் சின்ன வயதிலேயே கவிதை எழுதுறதுனால அவருக்கு வந்து கவிஞர் ஆகுவது கொஞ்சம் இலகுவாக இருந்தது. அதனால என்ன பண்றாங்கன்னா, அறிவுமதி கவிஞர் அவர்கள் இருக்காங்களே, அவங்க கிட்ட போய் தான் எழுதிய கவிதைகள் எல்லாம் காட்டுறாங்க. இந்த கவிதைகளை எல்லாம் சினிமாவில் வந்து இசைக்கு ஏற்றால் பாடலாக மாற்றுவது இன்னும் சிறப்பாக இருக்கும், அதனால அந்த முயற்சி பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்பொழுது இவரும் நிறைய முயற்சிகளை பண்ணி கிட்டத்தட்ட 2000 பாடல்கள். அது என்ன அப்படின்னா,
தனக்கு அவரே ஒரு பயிற்சி கொடுத்திருக்காரு. 2000 பாடல்களை வந்து இசைக்கு ஏற்றா போல கவிதைகளை எழுதி பாடி ஒரு முயற்சி கொடுத்திருக்காங்க. அப்போ இதுதான் அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு பயிற்சி அறையாக மாற்றப்பட்டது. கிட்டத்தட்ட 1500 பாடல்களை வந்து அவர்கள் எழுதக்கூடிய அந்த ஆற்றல் இருந்தது. அந்த பாடல்கள்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப அருமையா இருக்கும். சில நேரங்களில் வார்த்தைகளை எப்படி சேர்த்திருக்காங்க, இந்த வார்த்தைகளுக்கு எப்படியெல்லாம் ஜாலங்களை இட முடியும், அப்படியெல்லாம் தேடி தேடி அவங்க எழுதும் பொழுது ரொம்ப அழகா இருக்கும். அதனால தான் எத்தனையோ பாடல்கள் இன்றும் வெற்றியை கொண்டாடி இருக்கிறது. இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, எல்லா பாடல்களையும் ரசிக்கும் பொழுது சில பாடல்களுக்கு உயிர் இருப்பதனால் பல விருதுகளை நிறைய பாடல்களும் எடுத்து சென்றிருக்கிறது. நான் முத்துக்குமார் அவர்களுடைய பாடல்களுக்கு வந்து ரசிகர்கள் மாத்திரமல்ல, இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாருமே அவருடைய பாடல் வரிகள் அப்படின்னா அதில் அவ்வளவு அதிகளவான ஒரு இஷ்டம், அவர்களுக்கு பிரியம் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாலா அவர்கள் வந்து வித்தியாசமான ஒரு இயக்குனர், ரொம்ப அருமையான படைப்புகளை கொடுப்பாங்க. நந்தா படத்தில் ஒரு பாடல், இந்த பாடலை கேட்ட பிறகு 1000 யானை அப்படின்ற இந்த பாடலை வந்து இவர் எழுதி கொடுக்குறாரு. பாலா அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாடல் வந்து வெள்ளிக்கிழமை வந்து இந்த பாடலை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அப்போது 3 நாட்கள் தொடர்ச்சியாக இந்த பாடலை கேட்ட பிறகு திங்கட்கிழமை முத்துக்குமார் அவர்களை அழைத்து என்னுடைய ஆஃபீஸில் வந்து பாருங்கள், லஞ்ச் பிரேக்கில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அப்போ இவருக்கு என்ன அப்படின்னா, ஒருவேளை கூப்பிட்டு இந்த பாடல் எது திருத்தம் செய்ய போகிறாங்களோ அப்படின்ற ஒரு மனதில் ஒரு எண்ணத்தோடையே போகிறாரு பார்க்குறதுக்கு. அங்கே போனப்போ பாலா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எப்படி இந்த பாடல் எழுதுனீங்க, நானும் 3 நாட்களாக இந்த பாடலை அவ்வளோ நேரம் கேட்குறேன், அவ்வளோ இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெய் மறந்து ஒரு வாட்சும் நிறைய கிஃப்ட்டும் அவருக்கு கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பரதேசி படமும் பாலாவினுடைய படைப்பு தான். இதில் கூட உள்ள பாடலை கேட்டு பாலா அவர்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். எத்தனை வித்தியாசம், ஒவ்வொரு படத்திலும் உள்ள பாடல்களுக்கு வரிகள்ல வந்து எத்தனை வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்ற அளவுல கையாண்டதுனால ஒரு நோக்கியா போனை கூட வாங்கி பரிசா கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு உமாபதி அவர்களுடைய தயாரிப்புல ஒரு படம் வருது. அந்த படத்துல கூட அருமையா பாடல் கொடுத்ததுனால ஒரு ஐபோன் வாங்கி கொடுத்திருக்காரு. இவருக்கு அதெல்லாம் ஒரு சந்தோஷம். ஏன்னா இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் இவங்கெல்லாம் ரசிக்கிற அளவுக்கு இந்த பாடல் இருக்குன்னா ஒரு சந்தோஷம் தானே ஒரு கவிஞருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகாக தங்கபச்சன் அவர்கள் ஒரு படம் இருக்கிறாங்க, அம்மாவின் கைபேசி. இந்த படத்துலேயும் பாடல் ரொம்ப பிடித்ததுனால அவர் கூப்பிட்டு அண்ணனின் கைபேசி அப்படின்னு சாம்சங் கேலக்ஸி வாங்கி கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க. முத்துக்குமார் அவர்களுக்கு வசனங்களை கொடுக்க கொடுக்க கைபேசி என்பது நிறைய கொடுக்கப்பட்டது என்பதும் அவரே நிறைய நேர்காணல்ல பகிர்ந்திருக்காரு. இதே நேரத்தில் இயக்குனர் சசி அவர்கள் வந்து பூன்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படம். இதில் வந்து ஆவாரம் பூ அப்படின்னு ஒரு பாடல் இருக்கான். இந்த பாடலை வந்து சசி அவர்கள் வந்து கேட்கும் அந்த தருவாயில் வந்து இவர் எழுதி கொடுக்குறாரு. அந்த எழுதிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த வசனங்களை கேட்டுட்டு இருக்கும் பொழுது தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாராம் சசி அவர்கள். அப்போது முத்துக்குமார் அவர்களுக்கே ஒரே பதட்டம் ஆயிடுச்சான். ஒரு மாதிரி அவரை சமாதானப்படுத்திட்டு பாடல் எழுதும்போது தனக்கே அந்த அவர் அழுத அந்த எண்ணத்தை பார்த்து தனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை சந்திச்சதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. அதனால அந்த பாடலை இன்னும் உயிரோட்டமாக எழுதி கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. நான் முத்துக்குமார் அவருடைய கவிதை தொகுப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது தூசி மற்றும் நான் ஒரு பட்டாம்பூச்சி போல் அப்படின்ற இந்த கவிதை தொகுப்பு 1997 வெளிவந்தது. இந்த கவிதை தொகுப்புக்கு ஒரு சிறப்பு இருக்கு, என்ன தெரியுமா? எல்லா கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகத்திலும் இந்த 2 புத்தகங்களும் பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறதாம். இது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான விடயமாக பார்க்கப்படுகிறது. காரணம், இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் வந்து நான் முத்துக்குமார் அவர்கள் இந்த புத்தகத்தில் உள்ள கவிதைகளுக்கு கொடுத்த ஆற்றல், வலிமை, உயிரோட்டம், ரசிப்புத்தன்மை மிகுந்த முக்கிய அளவாக பார்க்கப்படுகின்றது. இந்த கவிதை தொகுப்பினுடைய இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? பிரெஞ்சு, ஜெர்மன், ஆங்கிலம், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தி போன்ற பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இந்த கவிதை தொகுப்பு என்பது வெளிவரும் பொழுது நான் முத்துக்குமார் அவர்களுக்கு எல்லையற்ற ஒரு ஆனந்தம் இருந்தது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. நான் முத்துக்குமார் அவர்கள் நிறைய பாடல்கள், குத்துப்பாடல்கள், மெலடி பாடல்கள்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. குத்துப்பாடல்கள் எழுதும் பொழுது இதுக்கு வல்லின சொற்கள் அதிகமாக பார்க்கணுமா. அதே மெலடி பாடல்களை எழுதும் பொழுது மெல்லின சொற்களே அதிகமாக பாவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து இந்த மெலடி சாங்ஸுக்கு வந்து பாடல் இருக்குல்லையே, அது பாடல்கள் எழுதுவதை விட குத்து பாடல்கள் எழுதுவது தான் கொஞ்சம் கடினமாக இருக்கும். நான் முத்துக்குமார் அவர்கள் வந்து ஒரு கருத்தை கூட முன்னிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இன்றைய சமுதாயம், அதாவது ஒரு தனி மனிதனாக
இன்றைய சமுதாயத்தில் இருக்கும் ஒவ்வொருத்தருடைய விடயம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, அவர் ஒரு பாடல் கொடுத்திருக்காரு. உங்களுக்கு தெரியுமா அந்த பாடல்? வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி. ரொம்ப அழகான ஒரு பாடல். அதாவது ஒரு கிராமப்புறத்தில் இருக்கும் ஒரு ஒரு சிறுவருக்கு என்னென்ன கனவுகள் இருக்கும், என்னென்ன கற்பனைகள் இருக்கும். இந்த கற்பனைக்கு அவர்களுடைய விளையாட்டு எவ்வளவு தூரம் உறுதுணையாக இருக்கும். நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த கிள்ளி அடிக்கிறது, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேலே மரத்தில் ஏறி ஆற்றுல குதிக்கிறது, அதுக்கப்புறம் மீன் பிடிச்சு விளையாடுறது, நிறைய விளையாட்டுகள் இருக்கிறது. அதே நேரத்தில் தென்னை ஓலையில் அப்படியே அமர்ந்துட்டு இருக்கும் பொழுது அவங்கள இழுத்துட்டு போகிறது, எங்கேயோ உடஞ்சிருந்த ஒரு டயரை எடுத்துக்கிட்டு அதை உருட்டி விளையாடுறது, இப்படி நிறைய விடயங்கள் அந்த கிராமப்புறங்களில் இருக்கும். வெயிலோட தான் அதிகமாக விளையாடுவாங்க. அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கும் குழந்தைகள் எல்லாம் அதிகம் எதில் இருக்காங்க அப்படின்னா ஃபோனில் இருக்காங்க. ஃபோனில் தான் கேம்ஸ் விளையாடுறாங்க. நிஜமான இந்த வாழ்க்கையில் அவர்கள் எந்த ஒரு விளையாட்டிலும் பங்கு பெறுவது இல்லை. இதெல்லாம் அவங்க மறந்துட்டாங்க. அதனால உங்களுக்கு அந்த மாதிரி விளையாட்டுகளை எல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இயற்கையோடு இணைந்து வாழும் ஒரு வாழ்க்கை என்பது எத்தகைய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. காரணம் அவர் சொன்ன விடயம் என்னன்னா, என்னுடைய அனுபவம் இந்த அளவுக்கு பாடலை படைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுக்கு காரணம் நான் வாழ்ந்த வாழ்க்கை, அனுபவத்தோடு கூடிய கல்வியை நான் பெற்றுக்கொண்டேன், எழுத்துக்களை அதனால என்னால் உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சது. அதனால ஒவ்வொரு விடயங்களையும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா சிலவங்களுக்கு நெல் அப்படின்ற ஒரு விடயம் மரத்துல வருதா வயல்ல வருதான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு நிறைய விடயங்கள் தெரியாது. ஏன்னா யாருமே அதை தேடி போய் பார்க்கறது கிடையாது. அப்போ எப்பொழுதுமே இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழும் ஒரு அழகான ஒரு காலத்தை இன்றைய காலகட்டம் இழந்துக்கிட்டு வராங்க. அதை அவங்களுக்கு புதுப்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்தது. அதே நேரத்தில் அவருடைய கனவும் இயக்குனராக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலே, கண்டிப்பாக படம் எடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்துதான். அதுக்கு இன்னும் வயது எனக்கு இருக்கிறது தானே, கொஞ்சம் பாடல்லாம் எழுதி முடிச்சிடுறேன். எழுதி முடித்த பிறகு எனக்குள்ள ஒரு கதை இருக்கிறது. அந்த கதைக்கு சரியான ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது கண்டிப்பாக நான் இயக்குனராக வெளிப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போது எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அவருக்கு. அந்த எதிர்பார்ப்பு எல்லாவற்றையுமே அவருடைய 41வது வயதில் முழுமையாக முடிந்து விட்டது என்று நினைக்கும் பொழுது ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. நான் முத்துக்குமார் அவர்கள் தமிழ் திரைப்பட பாடல்கள் அப்படின்னு 1990 முதல் 2000 வரை என்ற தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டமும் பெற்றுக்கொண்டார் என்பது மிகுந்த ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. இயக்குனர் பாலு மகேந்திராவுடன் இணைந்து 4 ஆண்டுகள் பணி செய்திருக்காங்க. இயக்குனர் சீமானின் வீரநடை என்ற படத்துல தான் பாடல் எழுதினாங்க. கிரீடம், வாரணாயிரம் அப்படின்ற போன்ற சில படங்களுக்கு வசனம் எழுதி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். கிட்டத்தட்ட 1500 பாடல்களுக்கு மேல் எழுதியிருந்த இவர் 2016ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகின் முன்னணி பாடலாசிரியராக இருந்த பட்டாம்பூச்சி பதிப்பகம் என்ற பெயரில் பதிப்பகம் ஒன்றையும் தொடங்கி நடத்தினாங்க. 2006ஆம் ஆண்டு ஜீவலட்சுமி என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க. இவங்களுக்கு 2 மகன்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். நான் முத்துக்குமார் அவர்களுடைய பாடல் படம் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? மாற்றான், 7G, ரெயின்போ காலனி, நந்தா, வெயில், புதுக்கோட்டை, சந்திரமுகி, கஜினி, காதல் கொண்டேன், காதல், மன்மதன் அப்படின்னு நிறைய படங்கள் அப்படியே சொல்லிட்டே போகலாம். அழகிய தமிழ் மகன், சந்தோஷ் சுப்பிரமணியம், ஆயன், நாடோடிகள் அப்படின்னு இன்னும் நிறைய அப்படியே சொல்லிட்டு போகலாம். யாரடி நீ மோகினி, எவ்வளோ அருமையான பாடல்கள் அவங்க கொடுத்துருக்காங்க தெரியுமா? அங்காடி தெரு அப்படின்லாம் நிறைய பாடல்கள் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவளுடைய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம். சிங்கம் அப்படின்னு அப்படியே போயிட்டே இருக்குங்க அவருடைய பாடல். தெய்வ திருமகள், என்னென்ன அற்புதம் தெரியுமா? ஒரு தகப்பனுக்கும் ஒரு மகளுக்கும் இருக்கும் அந்த பாசம் எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. தங்க மீன்கள் திரைப்படத்தில் கூட ஆனந்த யாழை மீட்டுகிறாள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அப்பா மகள் பாசம் என்பது எவ்வளவு ஒரு அருமையானது அப்படின்னு சொல்லலாம். கவிதை தொகுப்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நியூட்டனின் 3ஆம் விதி, பட்டாம்பூச்சி விற்றவன், ஆனா ஆவண்ணா அப்படின்ற ஒரு தொகுப்பு. நான் முத்துக்குமார் அவர்கள் நிறைய புத்தகங்களை வாசித்ததுனால அவருக்கு புத்தக களஞ்சியம் என்பது அவருடைய அறிவு ஆற்றலுக்குள் செலுத்தி அந்த வேகம் தான் நிறைய படைப்புகளை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவரே நிறைய விடயங்களை சொல்லியிருக்காரு. நிறைய புத்தகங்களை வாங்கி வாசிங்க. ஏன்னா முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுவர் கதைகள் நிறைய வருங்க. அந்த புத்தகங்களை எல்லாம் வாங்கி வாசிக்கும் பொழுது அறிவு சம்பந்தமான கதைகள், நீதி கதைகள், அதே நேரத்தில் வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் அப்படிலாம் நிறைய கதைகளை சிறுவர்களுக்கு ஒவ்வொரு மொழிகள்லையும் வெளிவரும். அதையெல்லாம் எடுத்து தமிழ்லேயும் நிறைய மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்கள் வரத்தான் செய்யும். ஒவ்வொரு நாட்டினுடைய கதைகளையும் நாங்கள் படித்து தான் இருக்கிறோம். ஆனால் இப்போ யாருமே அது வாங்கி வாசிக்கிறது கிடையாது. புத்தகங்கள் இருக்கத்தான் செய்கிறது, அந்த புத்தகங்களை தேடி யாரும் வாசிப்பது கிடையாது.
வாசிப்பு என்பது ஒரு மனிதனை முழுமையான ஒரு மனிதனாக மாற்றும். அப்துல் கலாம் அவர்களும் அதான் சொல்லியிருக்காங்க. வாசிப்பு நூலகம் என்பது ஒரு மனிதனை எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பாதைக்கு அது வழிவகுக்கும் அப்படின்னா, உங்களுடைய வெற்றி படிகளை நீங்களே தேர்வு செய்திருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மனிதனை ஆக்கக்கூடிய ஆளுமை, ஆற்றல் அந்த புத்தகங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவர் புத்தகங்களை எடுத்து வாசிக்கும் பொழுது தனக்குள் ஏதோ மாற்றங்களை உணர்வாராம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதம் இருக்குமா. காரணம், ஒவ்வொரு புத்தகங்களும் ஒவ்வொரு கதை சொல்லும். அந்த கதைகளை எல்லாம் கேட்டு கேட்டு தன்னுடைய ஆற்றலை அது வளர்க்குமே. ஆனால் அவர்களுக்குள் கண்டிப்பாக ஒரு உயிரோட்டம் இருக்கத்தான் செய்யும். அதுவும் நான் முத்துக்குமார் அவர்கள் ஒரு கண்ட ஒரு உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா தமிழாசிரியர், சின்ன வயதிலேயே அம்மாவை இழந்திருக்காங்க, நிறைய கனவுகள், தனியா வாழ்ந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த சோகங்களை எல்லாம் மனதிலே ஒரு இடத்துல வைத்துக்கொண்டு அப்பாவினுடைய வழிகாட்டலினூடாக கோடம்பாக்கத்துக்கு வந்து PhD முடிச்சிருக்காங்க, டாக்டரேட் பட்டம் எடுத்திருக்காங்க, நிறைய தமிழ் ஆராய்ச்சிகள் செய்து நிறைய விடயங்களை கற்றறிந்திருந்தாலுமே இயக்குனராக வரணும் அப்படின்ற ஒரு கனவுல வராங்க. வந்த இடத்துல கவிஞராக, பாடலாசிரியராக உருவெடுக்கிறாங்க. அவருடைய மறைவுக்கு பிறகு கூட பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் வெளிவந்தன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது உண்மை. காரணம், அவ்வளோ பாடல்கள் அவர் எழுதியிருந்தாங்க. இன்னும் பல காலங்கள் அவருடைய பயணம் இருந்தால் இன்னும் பல திரைப்படங்கள் அவருடைய பெயரை இன்னும் சொல்லிக்கொண்டு தான் இருக்கும். விருதுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2005ஆம் ஆண்டு கஜினி திரைப்படத்திற்காக தமிழரசின் சிறந்த பாடலாசிரியர், 2006 வெயில் திரைப்படத்திற்கான பிலிம்பேர் சிறந்த பாடலாசிரியர், 2009 அயன் திரைப்படத்திற்காக பிலிம்பேர் சிறந்த பாடலாசிரியர், 2013 தங்க மீன்கள் படத்திற்கு, அதாவது ஆனந்த யாழை மீட்டுகிறாய் பாடலுக்கு சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது, 2014ஆம் ஆண்டு சைவம் திரைப்படத்தில் அழகிய அழகு பாடலுக்கு சிறந்த பாடல் வரிகளுக்கான தேசிய விருது எல்லாமே அவருக்கு கிடைச்சிருக்கு. பல விருதுகள், பல பாராட்டுகள் ரசிகர்கள் மனதில் இன்னும் அவருடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நான் முத்துக்குமார் அவர்கள் பார்க்கும் விடயமாக இருக்கட்டும், வெளிநாட்டு பயணங்களுக்கு செல்லும் இடமாக இருந்தாலுமே அங்கே இருக்கும் பொழுது கூட அந்த சூழலுக்கேற்ப தன்னுடைய கவிதைகளையும் பாடல்களையும் அவங்க எழுதுவாங்க. அப்போது 2016ஆம் ஆண்டு என்ன நடக்குது அப்படின்னா, அவருக்கு மஞ்சள் காமாலை அப்படின்னு ஒரு நோய் வந்து வர்றதுனால கல்லீரல் மிகுந்த அளவு பாதிப்பு அடைகிறது. அப்போ கல்லீரல் மாற்று சிகிச்சை கண்டிப்பாக செய்து தான் ஆகணும் அப்படின்றாங்க. சரி, இது வந்து அவங்க மனைவியே முன் வந்து நானே தாரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முயற்சிகள் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது சில மருத்துவ முயற்சிகள் மூலம் சரியாக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனாலும் முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அவருடைய உடல் மெலிந்து இன்னும் சோர்வடைந்து தன்னுடைய முயற்சியால் இன்னும் எப்படியாவது தன்னுடைய உடலை தேர்த்தி கவிதைகளை படைக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஆனால் அது எல்லாமே பின்னோக்கி பயணித்ததனால் 41 வயதில் நான் முத்துக்குமார் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற அந்த செய்தி சினிமா உலகம் ரசிகர்களுக்கு போய் சேர்கிறது. 15 வருட திரைப்பட வாழ்க்கையாக இருந்தாலும் அவர் கொடுத்த பாடல்கள் 1500 பாடல்கள் என்பது கண்டிப்பாக இன்னும் அவரை காலம் காலமாக ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு கவிஞர், பாடலாசிரியர். நாம் முத்துக்குமார் அவர்களுடைய வாழ்க்கையில் பயணித்தோம் என்ற திருப்தியில் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.